நேத்து Anthropic Claude Design Labs அப்படின்னு ஒரு ஸ்டாண்டலோன் AI ஒர்க் ஸ்பேஸ் ஃபார் டிசைன் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட எஃபெக்டா ஃபிக்மாவோட ஷேர் 7% ஃபால் ஆயிடுச்சு. இந்த வீக் ஃபுல்லா Anthropic பல அப்டேட்ஸை லான்ச் பண்ணி அவங்களோட டாமினன்ஸை ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் காலையில எழுந்து பார்த்தாலே ஏதோ ஒரு வீடியோ கேம் மாதிரி ஃபீல் ஆகுது. நைட்டு தூங்கி காலையில எழுந்து பார்த்தா ஏதாச்சும் ஒரு அப்டேட் இந்த கிளாட் வந்து விட்டுருப்பாங்க. இந்த வீக்ல மட்டும் கிளாட் மேனேஜ் ஏஜென்ட்ஸ், Opus 4.7 ரொட்டீன்ஸ், கிளாட் டெஸ்க்டாப்போட புது UI அண்ட் இந்த டிசைன் லேப்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல ரொம்பவே நோட்டபிளா இருக்கிறது இந்த கிளாட் டிசைன் லேப்ஸ் தான். இந்த கிளாட் டிசைன் லேப்ஸ் ஒரு ஃபிக்மா கில்லர் அப்படினே சொல்லலாம். ஏன் அப்படினா இவங்களோட இந்த டூல் ஃபேண்டாஸ்டிக் டிசைன் அவுட்புட்ஸை ஜஸ்ட் ப்ராம்ப்ட்லயே கிரியேட் பண்ணிடுது. ஃபவுண்டர்ஸ், ப்ராடக்ட் மேனேஜர்ஸ், மார்க்கெட்டர்ஸ் அண்ட் இந்த மாதிரி நான் டிசைனர் ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடிய எல்லாருமே இனிமே ஒரு டிசைனருக்கு வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஐடியா டு டிசைன் வெறும் ஃபியூ மினிட்ஸ்ல இவங்க ஜஸ்ட் ப்ராம்ப்ட்ஸை வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட முடியும். ஈவன் Anthropic என்ன கிளைம் பண்றாங்கன்னா 20+ ப்ராம்ப்ட்ஸை வச்சு கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ் எல்லாமே எங்களோட இந்த டூல் மூலமா ஜஸ்ட் 2 ப்ராம்ப்ட்ஸ் வச்சு உங்களால கிரியேட் பண்ணிட முடியும் அப்படின்னு கிளைம் பண்றாங்க. அண்ட் இது உண்மையும் கூட. சோ இந்த வீடியோல நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரியல் டைம் யூஸ் கேசஸோட இன்னைக்கு ஒரு வாக் த்ரூ வீடியோ மூலமா நீங்க எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க. கத்துக்க ரெடியா? வாங்க செஷனுக்குள்ள போலாம். This is your AI coach John. ரைட், நம்ம செஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்டாக நம்ம வந்து என்னென்னலாம் கற்றுக்க போகிறோம் அப்படின்றது ஒரு குவிக் அஜெண்டா மாதிரி பார்த்துடலாம். ஹவு டு ஆக்சஸ் கிளாட் டிசைன். நிறைய பேருக்கு கிளாட் டிசைனை பற்றி இன்ட்ரோடக்ஷன் அங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் ஸ்டில் எப்படி நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அஸ் பிகினராக நம்ம எப்படி இந்த கிளாட் டிசைனுக்குள்ள ஆக்சசிபிலிட்டி எடுத்துக்கிறது, ஃப்ரீயா இல்லை பெய்டா, வாட் எக்ஸாக்ட்லி தோஸ் டீடைல்ஸ் ஆர், அங்கிருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட், இந்த கிளாட் டிசைனில் ஒரு லிமிடேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்றது ஸ்டெஃபின் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எந்த இடத்துல எதை ரிவீல் பண்ணுமோ அந்த மாதிரி ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அடுத்து 3 டெமோ வந்து பார்த்தீங்கன்னா we have worked இந்த கிளாட் டிசைனில் நானும் நம்மளோட டீமும் நிறைய இடத்துல நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 3 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் செஷனில் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்ற அந்த ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக இந்த பர்டிகுலர் செஷனை we are going to give it to you. அண்ட் இந்த 3 முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த பர்டிகுலர் செஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேக்அவே பாயிண்ட் உங்களுக்கு வந்து we are going to give you that. ஓகே, ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் செஷன் வந்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு இல்லாமல் இது ஒரு டீப்பர் நாலேஜ் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்படின்னா தான் டீப்பர் நாலேஜ் வேணும். வாட் இஸ் வாட் ஜென்ரல் நாலேஜ் மாதிரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து ரீல் 60 செகண்ட்ஸ் 90 செகண்ட்ஸில் பேசிடுவேன். இன்கேஸ் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக இந்த வீடியோவில் வந்திருந்தீங்கன்னா பாருங்கள், you will understand how deep we would go and help you understand so that you can start this cloud design right after watching this particular video and able to understand the whole ecosystem within that particular platform. Okay, so யாரெல்லாம் இந்த ஐடியில் பயங்கரமான இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ ஆர் டிசைனிங் ஃபீல்டில் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ, வெப்சைட் ஃபீல்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எல்லாத்துக்குமே இந்த பர்டிகுலர் கிளாட் டிசைன் அப்படின்றது பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இன்றைக்கி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ப்ரெசன்டேஷன்ஸ் கூட நிறைய பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ள ஸ்டெஃபின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அந்தந்த ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்க போகிறோம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் திருப்பி நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு பாயிண்ட் நான் சொல்லி இந்த செஷன் முடிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹவு டு ஆக்சஸ் கிளாட் டிசைன் அப்படின்றதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். Hi everyone, welcome you all to this session. ஸோ இன்றைக்கி நீங்கள் இன்ட்ரடக்ஷனில் பார்த்த மாதிரி கிளாட் டிசைன்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த கிளாடை பற்றி 3 மாஸ்டர் கிளாஸ் நம்ம AI Coach and யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் கிளாட் இஸ் நாட் ஸ்டாப்பிங். அவங்க ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் புது விஷயங்களை ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ஒரு விஷயம் தான் அந்த கிளாட் டிசைன். ஸோ இது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்றது தான் இந்த கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டோன்ட் வரி, இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த கிளாட் டிசைனை பற்றி என்டையர் எவ்ரிதிங் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. ஸோ இந்த கிளாட் டிசைனில் அப்படி என்ன புது விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஒரு எக்ஸாம்பிளை பாருங்கள். ஸோ ஜஸ்ட் வாட்ச் திஸ் வீடியோ. ஸோ திஸ் இஸ் அன் அனிமேஷன். ஸோ இந்த அனிமேஷன் கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு ப்ராம்ப்டில் தான் பண்ணது. அது என்ன ப்ராம்ப்ட்னா இங்கே பாருங்கள். I want to create a 3 to 4 second animation slide where in a video I am explaining that Claude Design Lab is the Figma killer. So we are going to show an animation where Claude is having a crown and then becoming greater with a glow Claude logo, and whereas the Figma logo is getting cracked and break out. So this is going to be 3-second animated b-roll inside a YouTube video. So ஒரு யூடியூப் வீடியோக்குள்ள ஒரு அனிமேட்டட் b-roll கிரியேட் பண்ணணும், ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு ப்ராம்ப்ட் தான் போட்டிருக்கோம். அந்த ப்ராம்ப்ட்டுக்கு அப்புறமா ஒரு Figma லோகோ அண்ட் தென் கிளாடோட லோகோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு ப்ராம்ப்டில் தான் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அனிமேஷன் நமக்கு கிரியேட்டாக வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு டூல் தான் திஸ் கிளாட் டிசைன். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக இந்த கிளாட் டிசைனை பற்றி இன்னும் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிளாட் டிசைனை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் லைனில் நம்ம பார்க்கலாம்.
இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோ ஐடி பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஸோ இது தான் கிளாட் டிசைனோட இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த கிளாட் டிசைன் இஸ் நாட் ஃப்ரீ. இதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். அதுக்கு இந்த பிளான் அண்ட் ப்ரைஸிங்க போங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாட் ப்ரோ அண்ட் தென் மேக்ஸ் இந்த மாதிரி சில பிளான்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணால் தான் இந்த கிளாட் டிசைனை யூஸ் பண்ண முடியும். இது ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ரோ பிளான் பார்த்தீங்கன்னா $17 நீங்கள் பே பண்ண வரும். அதே நேரத்தில் மேக்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா $100 நீங்கள் பே பண்ணணும். ஸோ ப்ரோ பிளானில் உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கும், கொஞ்சமாக தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் மேக்ஸ் பிளானில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு பிளானை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் தான் இந்த கிளாட் டிசைனை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் கிளாட் டிசைனோட இன்டர்ஃபேஸ். ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு claude.ai/design அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வெப்லேயே இந்த கிளாட் டிசைன் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அது ப்ரோட்டோடைப். இங்கே நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ப்ரோட்டோடைப் வச்சுருந்தீங்கன்னா வயர் ஃப்ரேமில் இருந்தாலும் சரி, ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வி ஹேவ் தி ஸ்லைட் டெக். இங்கே வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக பர்டிகுலராக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வி ஹேவ் திஸ் டெம்ப்ளேட். உங்கள் டீமுக்காக பர்டிகுலர் டெம்ப்ளேட் வேணும். ஸோ இந்த கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் இந்த ஃபார்மேட்டில் தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வெப்சைட்டாக இருக்கட்டும், ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஃபார்மேட்டில் தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இங்கேருந்து கஸ்டமைஸாக நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே கிளாட் கோவக்கெலாம் பார்க்கும்போது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ கிளாட் சேட்டில் போய் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து கிளாட் கோட்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே இந்த இடத்துலையும் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆக்சஸ் கிளாட் டிசைன். பட் இதில் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. அதை என்னன்றதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள். யூ ஹவ் ஹிட் யுவர் யூசேஜ் லிமிட். Claude Design uses its own usage limit for now. This is separate from your regular Claude usage. Your limit resets Saturday. அதாவது இது ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லிமிட் ரீச் ஆயிடுச்சு. இதுலேருந்து டிசைன் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 24 to 25% லிமிட் யூஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ நீங்கள் என்ன தான் ப்ரோ பிளான் மேக்ஸ் பிளான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தாலும் கிளாட் டிசைனுக்குன்னு தனியாக கிரெடிட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அந்த கிரெடிட்ஸ் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது அது எப்போதுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் கிளாடில் போய் நீங்கள் செக் பண்ணால் எந்த அளவுக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படின்ற லிமிட்ஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த யூசேஜ் லிமிட்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து கிளாட் டிசைன் வந்து வீக்லி லிமிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி வீக் வந்து லிமிட்ஸ் ரீசெட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட லிமிட் எக்ஸீட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து 1 வீக் வெயிட் பண்ண வரும். ஏன்னா எவ்ரி வீக் இது வந்து லிமிட் வந்து ரீசெட் ஆகிட்டே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் லிமிட் ரீசெட் சாட்டர்டே at 7:30 AM. ஸோ திஸ் வீக் சாட்டர்டே 7:30 AM தான் இந்த லிமிட் வந்து ரீசெட் ஆகும். இல்லாட்டினா நீங்கள் அப்கிரேட் கூட பண்ணிக்கலாம். உங்களோட பிளான் அப்கிரேட் பண்ணி கூட நீங்கள் கிரெடிட் லிமிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு லிமிடேஷன்ஸ் அந்த கிளாட் டிசைனில் இருக்குது. இப்போதைக்கு இது தனியான லிமிடேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுது. ஸோ அந்த லிமிட்ஸை தெரிஞ்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ now let's start with the demonstrations. ஸோ இங்கே ஆல்ரெடி ஏகோஜான் சொன்ன மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன்ஸை 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் என்னென்னா டிசைன் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த கிளாட் டிசைன்ஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஃபீச்சர் என்னென்னா இந்த செட்டப் டிசைன் சிஸ்டம். ஸோ இங்கே நமக்கேற்ற மாதிரி சிஸ்டம்ஸை டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு டைம் இந்த சிஸ்டம் டிசைன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் சிஸ்டம் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டெம்ப்ளேட் சொன்னேன்ல, ஸோ அந்த டெம்ப்ளேட் மாதிரியே இங்கே கம்ப்ளீட்டாக ஒரு சிஸ்டம் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சிஸ்டம் நீங்கள் டிசைன் பண்ணி வச்சதுக்கப்புறமா நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், வெப்சைட்டாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் செட் பண்ணி வச்சிருக்க ஃபார்மேட்டில் இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கலர் பேலட்ஸ், உங்களோட ஃபாண்ட்ஸ், உங்களோட லோகோஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒன் டைம் இந்த சிஸ்டம் டிசைனில் நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிரியேட் பண்ணி எல்லாமே இந்த சிஸ்டம் டிசைனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபார்மேட்டில் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றது தான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் செட்டப் டிசைன் சிஸ்டம் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். இங்கே போனீங்கன்னா உங்கள் கம்பெனியோட நேம், பிராண்ட் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரோ ஐடி பிரிட்ஜ் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே, கீழே வந்தீங்கன்னா லிங்க் கோட் ஆன் GitHub இருக்குது. ஸோ உங்களோட GitHub ரெபாசிட்டரி இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. லிங்க் கோட் ஃப்ரம் யர் கம்ப்யூட்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல எங்களோட
ப்ரோடக்ட் பிரிட்ஜோட நீங்கள் வெப்சைட் பார்த்துருப்பீங்க, அதோட ஃபைல்ஸை இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஸோ அந்த HTML ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அது இந்த இடத்துல கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களோட ஃபிக்மா ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட ஃபிக்மா ஃபைல்ஸும் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களோட ஃபாண்ட்ஸ், லோகோஸ், ஆசஸ் இது எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் நோட்ஸ், வி யூஸ் வார்ம், எத்னிக் கலர் பேலட்ஸ், இந்த மாதிரி அடிஷ்னல் நோட்ஸும் உங்கள் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நோட்ஸ் இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா அதுவுமே சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் அப்லோட் ஆனதுக்கப்புறமா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த அளவுக்கு தான் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், இன்னும் நிறைய டீடைல்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இங்கே கண்டினியூ டு ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் டேக் அபவுட் 5 minutes டு ஜெனரேட் யுவர் டிசைன் சிஸ்டம் அப்படின்னு காமிக்கிறதுல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 5 to 7 minutes இது எடுத்துக்கும், அதுக்கப்புறமா ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தனா இந்த இடத்துல கிரியேட்டிங் யுவர் டிசைன் சிஸ்டம் அப்படின்னு காமிக்க பாருங்க. ஸோ கீப் திஸ் டேப் ஓப்பன் அண்ட் கம் பேக் இன் 5 minutes. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க அந்த அசட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல என்னோட சிஸ்டம் டிசைனை வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசைன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை ஒன்ஸ் டிசைன் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து அட்லீஸ்ட் 5 to 7 minutes எடுக்கும். ஸோ இப்போது டிசைன் ஆனது ஆல்ரெடி நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டிசைன் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நாங்கள் ப்ரோடக்ட் பிரிட்ஜ் அப்படிக்கான ஒரு டிஃபால்ட் சிஸ்டம் டிசைன் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களை டிசைன் சிஸ்டம் கிரியேட் பில்ட் ஆனதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோஸாக இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லோகோஸில் எடுத்துக்கும். ஐகான்ஸ், என்னென்ன ஐகான்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அண்ட் தென் ஃபார்ம்ஸ், ஃபாண்ட் ஃபேமிலிஸ், ஸோ என்னென்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் கொடுத்த அசட்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்து இந்த இடத்துல ப்ரீடிஃபைண்டாக வச்சிரும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துலேருந்து ஃபாண்ட்ஸாக இருக்கட்டும், பட்டன்ஸாக இருக்கட்டும், கார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் என்ன அசட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் டிசைன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அந்த இடத்துல இருக்குது. ஸோ எதை நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கணும், ப்ரோட்டோடைப்பில் நான் ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல எது க்ரியேட் பண்ணுறதாலும் இந்த சிஸ்டம் இந்த டிசைன் சிஸ்டம்லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் ஸ்லைட் டே க்ரியேட் பண்ணாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டிசைன் என்ன இருக்குதுன்னா இந்த ப்ரோடக்ட் டிசைன் நான் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அந்த டிசைன் இருக்குது. ஸோ அந்த டிசைனுக்குள்ளே என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கணும் அதுவுமே இந்த ஸ்லைட் டெக்கில் க்ரியேட் ஆயிரும். ஃப்ரம் டெம்ப்ளேட்ஸ்லையும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசைன் சிஸ்டம் எதை நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கணும் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இன்கேஸ் அது உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் புது டிசைன் க்ரியேட் பண்ணால் இந்த இடத்துல வேறு டிசைன் கூட க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் மாற்றி கூட வச்சுக்கலாம். ஆர் அதர்ஸில் போய் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் டிசைன் சிஸ்டம் ஒர்க். ஸோ இந்த டிசைன் சிஸ்டம் நாங்கள் பண்ணதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு எங்களுக்கு அவுட்புட் வந்திருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட்ல நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எங்களோட டிசைன் சிஸ்டம் நாங்கள் பில்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் திங் நாங்கள் பண்ணது இந்த வெப்சைட். ஸோ ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு ப்ரோடக்ட் பிரிட்ஜ் வெப்சைட் இருக்குது, அதுலேருந்து ஒரு 3D வெப்சைட் பண்ணுன்ற மாதிரி நாங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வெப்சைட் எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் a 3D animated website like this, but with our brand colors and from our brand. You can use the same text content, just add our branding. ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணி வச்சோம்ல டிசைன் சிஸ்டம், ஸோ அங்கேருந்து எங்களோட பிராண்டிங் எடுத்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ அந்த ஒரு ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு 3D வெப்சைட் எங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதை கூட நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீனில் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை வெப்சைட். ரொம்ப இன்ட்ராக்டிவான ஒரு வெப்சைட், ஆல்ரெடி 3D மாடலில் தான் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் பில்ட் பண்ணி வச்சுருக்க எங்களோட சிஸ்டம் டிசைன்லேருந்து எடுத்துருக்குது, அதோட ஃபாண்ட்ஸாக இருக்கட்டும், அதோட கலர் காம்பினேஷன் இருக்கட்டும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ராம்ப்ட்டை பார்த்தீங்க, ப்ராம்ப்ட்டில் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுக்கணும், இல்லை இந்த மாதிரி லோகோஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி எங்களுக்கு எஃபெக்ட் வேணும், எதுவுமே நாங்கள் கேட்கல. ஜஸ்ட் யூஸ் ஆர் பிராண்ட் ஃபார்மேட் அப்படின்றத நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி எங்களை பிராண்ட் ஃபார்மேட் எப்படி இருக்கணுன்றத டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ணும் போதே நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வெப்சைட் எங்களுக்கு கொடுத்துருக்கு வித்தவுட் எனி கோடிங் நாலேஜ், ஜஸ்ட் யூஸிங் ப்ராம்ப்ட். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்வீக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் இது ஆன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ட்வீக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆக்ஸ் அண்ட் கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், 3D ஷேப்ஸ், இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஷேப்ஸ் வேணும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேறு ஷேப் வருது. அண்ட் தென் இந்த ஐகான் ஷேடர் கொடுத்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு ஷேப் வருது. பார்ட்டிகல் ஃபீல்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் பார்ட்டிகல் மட்டும் வருது. ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது சேஞ்ச் பண்ணால் இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் we have this ஆப்ஷன் கால்டு கமெண்ட். இந்த இடத்துல கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த ரெக்டாங்கிள் காமிக்குதா, ஸோ இந்த இடத்த சூஸ் பண்ணி நான் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டர் ஜென் ஏஐ அண்ட் ஏஜென்டிக் ஏஐ ஸ்கில்ஸ் ஃபார் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போது சென்டருக்குலாம் கொடுக்குறேன். இப்போது இந்த நான் கமெண்ட் பண்ணியிருக்கல, இந்த கமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல எனக்கு மாறிடும். ஸோ இது வந்து மேனுவலாக கோட் பண்ணி நான் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எந்த கமெண்ட் நான் கொடுத்துருக்கணும் அந்த கமெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இட் வில் டேக் சம்டைம்ஸ் 2-3 minutes ஆகும், பட் இங்கே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனை பார்த்தாலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல எடிட் கொடுத்தாலும்
நீங்கள் இது பர்டிகுலராக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ரோபோட்டா ஸ்லாப் யூஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் வேணா இந்த இடத்துல நீங்கள் ஃபாண்ட்ஸை மாற்றிக்கலாம், ஃபாண்ட் சைஸை மாற்றிக்கலாம், கலர்ஸை மாற்றிக்கலாம். இல்லை இந்த இடத்துல நீங்கள் கொடுத்து இந்த மாஸ்டர்ஸ்க்கு பதிலாக ஜென் ஏ அப்படின்னு இந்த இடத்துல கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அண்டு நான் பண்ணிக்கிறேன். அந்த எடிட் ஆப்ஷனில் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எந்த ஃபீல்டை வேணால் ஜஸ்ட் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஹார்ட் கோட் பண்ணுற மாதிரி கோடிங்கில் நீங்கள் சேஞ்ச் பண்ண டைனாமிக்காக சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் யூஸிங் எடிட்டிங் கொடுத்து இந்த இடத்துல ஹார்ட் கோட் பண்ணுற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் யூ ஹேவ் திஸ் ட்ரா ஆப்ஷன். ஸோ இந்த ட்ரா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எங்கேயாச்சும் நான் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரா பண்ணி இந்த இடத்துல ஏதாச்சும் எனக்கு சேஞ்சஸ் வேணும்னா டைப் பண்ணி இந்த இடத்துல நான் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் டைப் பண்ணி ரிமூவ் திஸ் கவுண்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த இடத்துல என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா இது வந்து ரிமூவ் ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் அந்த ட்ரா ஆப்ஷன். ட்ரா பண்ணி பர்டிகுலர் ரீஜனை செலக்ட் பண்ணி ரிமூவ் திஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு சேஞ்சஸும் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி கொடுத்த இந்த கமெண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ண இதுவும் இந்த சர்க்கிள் பண்ணி ட்ரா பண்ணி சேஞ்ச் பண்ண இதுவும் இந்த இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது, பேக்ரவுண்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இட் வில் டேக் சம் டைம்ஸ். ஸோ 5 minutes எடுக்கலாம், 10 minutes எடுக்கலாம், பேஸ்ட் ஆன் இன்டர்நெட் ஸ்பீட், உங்கள் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல இந்த ஸ்பீடு வந்து மாறலாம். பட் பேக்ரவுண்டில் இது நடந்துக்கிட்டே இருக்கும். வித்தின் ஃபியூ மினிட்ஸ் இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல பீக்ஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கமெண்ட்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணி இதில் நீங்கள் சேஞ்சஸ் உண்டாக்கிக்கலாம். அண்ட் தென் ட்ரா பண்ணியும் பர்டிகுலர் ஏரியா ரீஜன் நீங்கள் செலக்ட் பண்ணியும் இதில் சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஆப்ஷன் இயர். அண்ட் தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டை டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வி ஹேவ் டு டவுன்லோட் திஸ் ப்ராஜெக்ட் ஜிப். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஜிப் ஃபைலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக ப்ரெசன்டேஷனாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், கேன்வாவில் டைரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணி அங்கே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணும் போதெல்லாம் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் எக்ஸ்போர்ட் அ ஸ்டாண்டர்ட் HTML அண்ட் தென் ஹேண்ட் ஆஃப் டு கிளாட் கோட். ஸோ இங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் கிளாட் கோட் சென்ட் பண்ணி அந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் பேக் அண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஸோ ஃப்ரண்ட் அண்ட் வந்து பியூட்டிஃபுல்லாக எனக்கு இந்த இடத்துல கிடச்சிருச்சு. ஸோ பேக் அண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணணும், பேக்கில் வந்து நிறைய விஷயம்லாம் பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் ஹேண்ட் ஆஃப் டு கிளாட் கோட்னு கொடுத்து கிளாட் கோடில் போய் நீங்கள் நிறைய விஷயத்தில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி வெப்சைட், 3D வெப்சைட் வி ஜஸ்ட் மேட் யூஸிங் தி ப்ராம்ப்ட். அதுவும் ஒரு ஒன்லைனர் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி இந்த கம்ப்ளீட்டான ஒரு 3D வெப்சைட்டை நாங்கள் மேக் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் திங் நாங்கள் பில்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா யூடியூப் க்ரோத் ப்ரெசன்டேஷன். ஸோ யூடியூப்பில் எங்களோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ப்ரெசன்டேஷன் நாங்கள் க்ரியேட் பண்ணோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 3D ப்ரெசன்டேஷன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு அனிமேட்டட் ஒரு ப்ரெசன்டேஷன் வருது அப்படின்றத. ஸோ திஸ் இஸ் தி ப்ரிவ்யூ. ஸோ இது உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் நான் காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ரிவ்யூ. ஸோ இது வந்து ஒரு மீட்டிங்கில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் காமிக்கணும்னா, ஒரு போர்ட் மீட்டிங்கில் காமிக்கணும்னா இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு அனிமேட்டட் ப்ரெசன்டேஷன் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் வித்தின் ஜஸ்ட் ப்ராம்ப்ட்ஸ். ஓகே, ஸோ இதுலேயுமே பிக்ஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கம்பேர் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இது நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல ப்ராம்ப்ட் பண்ணியும் இந்த விஷயத்தை க்ரியேட் பண்ணலாம். பட் இன்னும் பெட்டராக இந்த மாதிரி 3D அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா ரிப்போர்ட்ஸ் வச்சு, அனலிட்டிக்ஸ் வச்சு, இந்த மாதிரி நிறைய சூப்பராக விஷயங்களை நீங்கள் பண்ணணுன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் என்னென்னா, ஃபர்ஸ்ட் எங்களோட யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனோம். ஸோ திஸ் இஸ் யூடியூப் ஸ்டுடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் திஸ் அட்வான்ஸ்ட் மோட். ஸோ இந்த அட்வான்ஸ் மோடில் என்னோட டேட் ரேஞ்ச் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மார்ச் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். மார்ச் சூஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல மெட்ரிசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல எல்லாத்தையும் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, எல்லாத்தையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ரெவென்யூ மட்டும் இங்கே நான் ஆட் பண்ணல, ஜஸ்ட் அப்ளை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஹேவ் திஸ் டவுன்லோட் ஆப்ஷன். இந்த இடத்துல csv.csv ஃபைலாக நான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, இது வந்து ஜிப் ஃபைலாக இருக்கும். இங்கே நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போது இந்த ரிப்போர்ட்டை என்னோடய நோட்புக் எல்எம்க்கு நான் கொடுத்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னோடய நோட்புக் எல்எம். இங்கே நீங்கள் கிரியேட் நியூ நோட்புக் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஹேவ் திஸ் அப்லோட் ஃபைல் ஆப்ஷன். இப்போ நான் அன்சிப் பண்ண என்னோடய கான்டென்ட் இங்கே இருக்குது. இதை நான் சூஸ் பண்ணி இங்கே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோடய நோட்புக் எல்லாம் இது கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் கோர்ஸ் என்கேஜ்மெண்ட் அனலிட்டிக்ஸ் மார்ச் 2026 கம்ப்ளீட் அனலிட்டிக்ஸ் எனக்கு இங்கே வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா என்னோட ஜெமினைக்குள்ளே போனேன். ஸோ ஜெமினைக்குள்ளே போய் இங்கே இந்த ப்ளஸ் ஆட் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நோட்புக் எல்லாம் கூட நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போது நோட்புக் எல்லாம் கூட கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த தமிழ் டெக் இந்த இப்போ நான் ரீசெண்டாக க்ரியேட் பண்ண இந்த புது நோட்புக் இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன், இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு ப்ராம்ப்ட் நான் கொடுக்குறேன். ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் அ ப்ரெசன்டேஷன் டெக் ஃபார் ஆர் ஏர்லி மீட்டிங். ஐ ஆம் தி கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஃபார் AI Coach John யூடியூப் சேனல். ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் தி கரண்ட் ரிப்போர்ட்
of our YouTube channel and suggest idea for our channel growth. I want you to act as a context engineer. ஸோ இது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இங்கேருந்து ரோல் பிளே ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம ப்ராம்ப்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரோல் பிளே பண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பெட்டரான ப்ராம்ப்ட் நமக்கு கிடைக்கும், பெட்டரான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஆக்ட் as a context engineer அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். and then engineer my prompt for Claude Design Lab where I will be creating my presentation. ஸோ Claude Lab Design Labல தான் என்னோட presentation நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ராம்ப்ட் வேணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆக்ட் as a context engineer, pull data from this notebook எல்லாம். ஆல்ரெடி என்னோட டேட்டா நோட்புக் எல்லாம் கொடுத்துட்டேன். அது இந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்குது. And then give me proper prompt to build a 3D animated presentation which I can give it to Claude Design to design my 3D presentation without thinking twice அப்படின்ற இந்த ப்ராம்ப்டை நான் கொடுக்குறேன். ஸோ ப்ராம்ப்ட் கொடுத்தேன், என்னோட நோட்புக் எல்லாம் கூட நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி என் நோட்புக் எல்லாம் கூட என்னோட யூடியூபோட அனாலிட்டிக் கம்ப்ளீட் ரிப்போர்ட் நான் கொடுத்து வச்சுட்டேன். ஸோ அந்த இடத்துல கம்ப்ளீட் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஜெமினை வந்து நோட்புக் கூட கனெக்ட் ஆகிருக்கிறனால என்னோட டேட்டாஸ் வந்து புல் பண்ணி ரிப்போர்ட்டை புல் பண்ணி இந்த இடத்துல எனக்கு ப்ராம்ப்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரெசன்டேஷன் ப்ராம்ப்ட் ஃபார் Claude அப்படின்னு காப்பி அண்ட் பேஸ்ட் இந்த டெக்ஸ்ட் பிலோ அப்படின்ட்டு கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக இதை நான் காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட Claude டிசைனுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ நான் அங்கே காப்பி பண்ண ப்ராம்ப்டை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டா எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டான பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடியாகி வந்துடும். ஸோ இதே நீங்கள் வந்து இந்த இடத்துலையே ப்ராம்ப்ட் பண்ணி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதே இடத்துல நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ண முடியும். பட் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம். ஸோ நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணும்போது அந்த ப்ராம்ப்ட் கேட்ட மாதிரி அவுட்புட் இந்த Claude டிசைன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் இன்னொரு ஏஐ பெட்டரான ப்ராம்ப்ட் பண்ணி கொடுத்துச்சுன்னா, டீட்டெயில்டான சூப்பரான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துச்சுன்னா அதை இந்த இடத்துல கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வெப்சைட் உங்களுக்கு க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது வெப்சைட்டில் இது ஒரு ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டாக இருக்கட்டும், ப்ரெசன்டேஷனாக இருக்கும், எல்லாமே இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ணி இந்த இடத்துல எனக்கு ஒரு லோகோ ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம், ட்வீக்ஸும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஒரே இடத்துல பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் Claude டிசைன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எப்படி ஒரு சிஸ்டம் டிசைனை பண்ணி வைக்க முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கப்புறமா எப்படி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த இடத்துல எப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த Claude டிசைனுக்குள்ளே பண்ணலாம். ஸோ நிறைய நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை புதுசாக நாங்கள் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா ஆன்போர்டிங் ஆப், நீங்கள் வெப்சைட் பண்ண சொல்ல நீங்கள் ஆப்ஸும் கம்ப்ளீட்டாக ஒரு ஆப் நீங்கள் டிசைன் பண்ணி பில்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப் நீங்கள் பில்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இயர்லி ப்ரெசன்டேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த இடத்துல நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செஷனில் நெக்ஸ்ட் இந்த Claude டிசைனில் உங்களுக்கு என்னென்ன வேணும், ஸோ என்னென்ன மாதிரி அவுட்புட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஸோ என்னென்ன புது விஷயம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறதா கமெண்ட் செஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு பவர்ஃபுல் தி Claude டிசைன் இஸ் நவ். ஸோ இந்த Claude டிசைன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, ஸோ எந்த அளவுக்கு அவுட்புட்ஸ் நம்ம கொடுக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் பெட்டரான நிறைய விஷயங்கள் இந்த Claude டிசைனில் பண்ணலாம். ஒவ்வொன்றுத்தையும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கான ஒரு டேக் அவே பாயிண்ட் என்னன்னா, AI is bringing multiple expert level capabilities into one place. ஸோ இந்த Claude chat இருக்கட்டும், Claude cowork ஆகட்டும், Claude கோடாக இருக்கட்டும், இப்போ இந்த Claude டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் எந்த அளவுக்கு நமக்கு அவுட்புட்ஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஏஐஸ் வந்து நமக்கு அவுட்புட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எந்த அளவுக்கு ஒரு கோடு எழுதுவாரோ, எந்த அளவுக்கு அந்த ஒரு அவுட்புட் கொடுப்பாரோ அதே அளவுக்கு இந்த Claude கோட் நம்ம கொடுத்துரும். ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி இந்த ஃபிக்மா கில்லர் அப்படின்ட்டு ஒரு அனிமேஷன் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் ஆர்டிஸ்ட் எந்த அளவுக்கு ஒரு அனிமேஷன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாரோ அதை வந்து வித்தின் மினிட்ஸில் வந்து நம்ம அந்த மாதிரி அனிமேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் லெவல் கேப்பபிலிட்டிஸ் இன்றைக்கி நம்ம ஏஐஸ்குள்ளே இருக்குது. பட் உங்களோட ரோல் இன்னைக்கு என்னன்னா, யுவர் ரோல் இஸ் ஷிஃப்டிங் ஃப்ரம் எக்ஸிக்யூஷன் டு ஸ்மார்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன். நீங்கள் டூல்ஸை எந்த அளவுக்கு ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண போகிறீங்க அதுதான் முக்கியம். ஸோ நிறைய டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. டூல்ஸை கற்றுக்கிறது முக்கியம் இல்லை, அது எந்த அளவுக்கு ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நமக்கு முக்கியம். ஜஸ்ட் கைட் டூல்ஸ் வாட் டு டூ. ஸோ இது தான் உங்களோட ரோல் இன்றைக்கி. ஸோ நீங்கள் கேட்கலாம், அப்போனா எனக்கு இந்த ஏஐனா எதுக்கு கற்றுக்கணும், தான் டூல்ஸ் வந்துருச்சு, ஏஐலாம் கற்றுக்க வேண்டாம், கோர்லேருந்து கற்றுக்க வேண்டாம், ஜஸ்ட் நான் டூல்ஸ் வந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்க போகிறேன், அது மட்டும் கற்றுக்கிட்டா போதும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் தட் இஸ் நாட் த கேஸ். இங்கே உங்களோட கோர் தெரிஞ்சால் தான், கோர் நாலேஜ் இருந்தால் தான் இது எப்படி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது தெளிவாக புரியும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆர்கெஸ்ட்ரேட்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மியூசிக்கெல்லாம் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு மியூசிக் தெரியலனா, அந்த மியூசிக் ஷீட்டையே அவங்களால ரீட் பண்ண முடியலனா அந்த இடத்துலேருந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் மியூசிக் கற்றுக்கணும். மியூசிக்கோட பேசிக்லேருந்து ஷீட்டில் இந்த நோட்ஸ் எல்லாம் எப்படி ரீட் பண்ணுவாங்கன்ற அந்த பேசிக்லேருந்து கற்றுக்கிட்டா மட்டும்தான் ஒரு இடத்துல இருந்து ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த ஏஐயை ஜஸ்ட் டூல்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நான் பெட்டராக ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண முடியும், பெட்டராக அந்த ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நான் வந்து எல்லா விஷயத்தையும் பில்ட் பண்ண முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா முடியாது.
கோர்லேருந்து பேசிக்ஸ்லேருந்து எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் பெட்டர் ஆர்கெஸ்ட்ரேட்டராக ஆக முடியும். ஸோ கீப் திஸ் இன் மைண்ட். ஸோ வித் திஸ் said, we'll meet again in another video. Until then, bye from Stefan. சூப்பரான டேக்அவே பாயிண்ட் வந்து ஸ்டெஃபின் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் எக்ஸிக்யூஷன் லெவல் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஜாப் வந்து த்ரெட்டில் தான் இருக்கும். நீங்கள் ஆர்கெஸ்ட்ரேட்டர் லெவலுக்கு மாறும். இந்த எக்ஸிக்யூஷன் லெவலில் நான் வந்து நிறைய பேர் பேசியிருக்கேன். ஒரு 12+ இயர்ஸ் 14+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்க இந்த டிசைனிங் ஃபீல்டில் இருக்கிறாங்க. இந்த ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நேம் நான் சொல்ல விருப்பப்படல, பட் இட் இஸ் கமிங் ஃப்ரம் மை நோன் சர்க்கிள். இவங்க கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து தான் வருது. பட் இந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் வெளியில் டிசைனிங்காகலாம் நிறைய டூல்ஸ்லாம் வெளியில் பண்ணுறாங்க. அப்படின்றதுனால யூஎஸ் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸஸை வச்சு பண்ணிக்கிறதுக்கு அவங்களே அந்த கண்ட்ரிலே வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸை இந்த டூல்ஸை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து காஸ்ட் ஆப்டிமேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடுது. இங்கே வரது கிடையாது. பிகாஸ் நிறைய டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுனால இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் மிகப்பெரிய ஒரு த்ரெட்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ பட் புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த கம்பெனியில் ஆல்மோஸ்ட் 120 டிசைனர்ஸ் இருந்தாங்க. இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 3 months முன்னாடி நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் 8 பேர் தான் இருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் அங்கே வந்து பார்த்தா ஒர்க் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த மீதி இருக்கக்கூடியவங்களாம் லே ஆஃப் ஆகிட்டாங்க. இப்போ இந்த லே ஆஃப் ஆனவங்களுக்கு இன்னும் மார்க்கெட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கல. ஸோ என்னுடைய பார்வையை கொஷினே எனக்கு என்னவா இருக்குதுன்னா இவங்க எல்லாத்து மேலேயும் கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் நிறைய இஎம்ஐ நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்தாலும் பட் நான் வந்து ஒரு அப்ஜெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏஐனுடைய ஸ்கோப் என்னன்றது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே அந்த கம்பெனியில் அப்படியே இருக்கும்போது யூஆர் நாட் கோயிங் டு நீங்கள் மார்க்கெட் ஏன் கம்ப்ளைனிங் ஜோனில் தான் இருப்பீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் எக்ஸாக்ட்லி யூ ஃபீல். நான் சொல்லும்போது நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் நான் சம்மரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி அந்த ரியலாக நடந்துட்டு இருக்கிறதுலாம் நான் சொல்கிறேன். நீங்கள் ஏஐயை பார்க்குறீங்க, இந்த மாதிரி வீடியோஸில் பார்க்குறீங்கன்னா வை ஆர் யூ நாட் டேக்கிங் எனி ஆக்ஷன்? நீங்கள் கம்பெனிக்குள்ளே வந்து ஒரு ஆசெட்டாக இப்போ இன்னொருத்தர் இருக்காருன்னு சொல்கிறேன்ல, அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஏஐலாம் ப்ராப்பராக எடுத்து வந்து படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிளாட் டிசைன் இந்த மாதிரி டூல்லாம் இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஒரு நிறைய பேர் சேர்ந்து பண்ணக்கூடிய வேலையை இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்மளுடைய இந்த மாதிரி செஷன்ஸில் எடுத்து பார்த்து அவரோட கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவர் அடுத்த கட்டத்தில் அவரோட பொசிஷனை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறார். ஓகே, பட் ஸ்டில் சேலரி ஹைக்குன்னு போகும்போது அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆகும். பிகாஸ் ஹீஸ் ஆல்மோஸ்ட் 10 years எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஏன்னா இதே பர்டிகுலர் வேலையை ஏன்னா எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் தானே இருக்காங்க. ஸோ 10 years 12 years மாறினதுக்கப்புறமா யூ நீட் டு மூவ் டு த லீடர்ஷிப், மேனேஜிங் பொசிஷனுக்கு போகணும். நீங்கள் உட்காந்து இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது என்றைக்குமே த்ரெட்டு தான். அதனால தான் ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு பாயிண்டிங் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த ஆர்கெஸ்ட்ரேஷனை யார் வேணால் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஒரு அடுத்து நாங்கள் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐல எடுத்து ப்ராப்பராக படித்து ஐடி கிளர்க் போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நீங்கள் வரீங்க. இந்த மாதிரி யூடியூப் செஷனில் பார்த்துட்டு ஏஜென்ட்ஸில் படிக்கணும், ஏஜென்ட்டுக்கு எல்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வரீங்க. ஸோ அதில் வந்து ஸ்ட்ரக்சராக போகும். ஸோ அந்த மாதிரி நான் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சராக படிக்கிறவங்க அந்த எப்படி ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதையும் ப்ராப்பராக கற்றுக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய டேலண்ட் இப்படி வருது. அதனால தான் புது நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய ஓப்பன் அப் ஆகிட்டே இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூஷன் ஃபேஸில் இருக்கக்கூடிய ரோல்ஸ் எல்லாமே த்ரெட்டில் இருக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சு டேக் ஆக்ஷன். ஓகே, move into this leadership role, move into the manager role so that you have this kind of orchestration skill and people management skill. Technical knowledge இல்லாதவங்க என்னைக்குமே உங்களுடைய ஜாப் வந்து த்ரெட் இன்னைக்கு இருக்கக்கூடிய எவல்யூஷனில். ஸோ மேக் ஷூர் யூ ஹாவ் சம் டெக்னிக்கல் நாலேஜ் so that you move into the cross functional role as a manager. அதுக்கப்புறமா லீடர்ஷிப் லெவலில் போகிறதுக்கு பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலுக்கு நான் சொல்கிறேன். எனிவே வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் மீ. எனிவே ஸோ இந்த பர்டிகுலர் செஷனில் ஹவு டு ஆக்சஸ் திஸ் கிளாட் டிசைன்றதை பார்த்தோம். வாட் ஆர் த லிமிடேஷன்ஸ் அப்படின்றத பார்த்தோம். 3 டெமோ வந்து பார்த்துருக்கோம் அண்ட் டேக் அவே பாயிண்ட் கொடுத்து முடிச்சிருக்கோம். நம்ம எந்த செஷன் மேக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட லாங்குவேஜ் இருக்கும், என்னுடைய டீமோட லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். தட்ஸ் வாட் அவர் ப்ரோவைட் பிரிட்ஜ்னுடைய கோலும் அதுதான். ஓகே, எதை சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அந்த அளவுக்கு வி வில் கோ டீப்பர். லாங்குவேஜெல்லாம் அந்த மாதிரி சிம்பிளாக வச்சிருக்கிறதா we will see. ஓகே, அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் வாட் யூ ஹவ் சீன் டுடே இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள் ஆர் காம்ப்ளெக்ஸ். ஸோ நீங்கள் தொடர்ந்து இப்போ லாஸ்ட் வீடியோஸில் நான் வந்து சொல்லும் போது யூ ஆர் ஆல்சோ டேக்கிங் தட் ஸ்டெப். நீங்கள் கீழே கமெண்ட் செஷன் போட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. எப்படி இருந்துச்சு இந்த செஷன், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதுலாம் நான் நிறைய பேர் ஒரு கமெண்ட் இப்போ பார்க்குறேன். ஸோ அதனால் அதே மாதிரி திஸ் பர்டிகுலர் செஷனுக்கும் எப்படி இருந்துச்சு, நீங்கள் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கிட்டீங்களா, இதில் ஏதாச்சும் ஒரு சூப்பர் பவர் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சா, என்ன பிடிச்சிருந்துச்சு, வாட் எக்ஸாக்ட்லி ஹவ் லேர்ன்ட் அப்படின்றத நாங்கள் ஒரு டேக் அவே பாயிண்ட் உங்களுக்கு இதுதான் மைண்டில் வச்சுக்கோன்னு கொடுத்துருக்கோம். இதை தாண்டி புதுசாக ஏதாச்சும் ஒரு டேக் அவே பாயிண்ட் இருந்துச்சுன்னா உங்களோட லைக்கை தாண்டி உங்களோட டேக் அவே பாயிண்ட் எங்கள்கிட்ட பேசும். ஸோ மேக் ஷூர் ஒரு 2 minutes செஷன் எடுத்து 2 minutes டைம் எடுத்து இந்த செஷன் உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இஃப் யூ ஹேவ் எனி கைண்ட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ், ஃபாலோ அப் கொஷின்ஸ் தான் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு டெஃபினெட்லி ஐ வில் ரீட் இட் ஆர் மை டீம் வில் ரீட் இட் அண்ட் வி வில் டெஃபினெட்லி ரெஸ்பாண்ட் டு யுவர் கொஷின்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து டீப்பாக நம்ம படிக்க போகிறோம். அது வரைக்கும் பாய்.